என்ன கொஞ்சம் வழக்கா? இப்ப கூட 9 வழக்கு நடந்துட்டு இருக்கு. 1 வழக்கா 2 வழக்கா? தொலைக்காட்சி பார்த்தா போதும், செய்தித்தாள புரட்டினா போதும், அண்ணா திமுக மீது வழக்கு. அவ்வளவு பிரச்சனைகளை நாம சந்தித்து உங்கள் துணையோடு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவிக்கிறேன் சொன்னார். அதை சாதித்து காட்டினார் அவர் வாழ்க்கையிலே. அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவருடைய கொள்கையை ஏற்று அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதித்து காட்டிய தலைவி இதே புரட்சி தலைவி அம்மா. அம்மா மீது எவ்வளவு வழக்குகள், பொய் வழக்குகள், அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை இன்றைக்கு இந்திய தேசமே பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தார், சிறப்பான கட்சி வழிநடத்தினார் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிந்தித்து பாருங்கள், இந்தியாவிலேயே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. தமிழகத்திலும் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது. நாம் தான் உற்ற உறவினர்கள், நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள் இருவரும் தலைவர்களுக்கு. அப்படி எண்ணி எண்ணி பார்த்து ஒரு தாய் தந்தை தன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். கண்ணை இமை காப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை காத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அப்படியா இருக்குது? மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசிலே இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்றைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது. உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும், பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையா தியாகம் செஞ்சீங்க? உங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டில்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். அந்த சாதிக்கக்கூடிய சக்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போல் அங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கின்றது என்ன பலம் இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம். அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்.